சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. வணக்கம். என்னதான் நம் மனித இனம் நாளுக்கு நாள் அசாத்திய வளர்ச்சியடைந்து வந்தாலும் சில ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் எப்படித்தான் இருக்கும் என்று 100% சொல்லிவிட முடியாது. அதற்கு காரணம் நாளுக்கு நாள் ஏற்படும் மாற்றங்களே. அதிலும் பறந்து விரிந்திருக்கும் இந்த உலகத்தில் வசிக்கும் மனித இனம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அதிலும் அந்த மனிதர்கள் வளரும் விதம், பழகும் சூழ்நிலை, சூழல்கள் இவை அனைத்தும் ஒரு பெரும் காரணியாக அமைந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நம் உலகில் இருக்கும் அனைவரும் சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு குற்றங்களை செய்யாமல் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட உலகில் குற்றங்களும் குற்றவாளிகளும் நாளுக்கு நாள் புதிதாய் உருவெடுத்து வருகிறார்கள். இவர்களில் சிலர் தங்கள் சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாய் அமைவதுண்டு. இது போன்ற குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை நம்பி நாடும் ஒரு துறை தடயவியல் துறை. எப்படிப்பட்ட குற்றவாளியும் சரி குற்றங்களும் சரி ஏதேனும் ஒரு அழிக்க முடியாத தடயத்தை அந்த குற்றத்திற்கு சான்றாக விட்டு செல்லப்படும். அந்த சிறு தடயத்தை வைத்து குற்றவாளியை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரும் ஒரு துறையே நம் தடயவியல் துறை. இந்த தடயவியல் துறை தங்களுக்கு வந்த சவால்களை சாதனையாய் மாற்றிய வழக்குகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி தடயம். இந்த உலகத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, உள்ளமைதி இது போன்ற உணர்வுகளை தேடி ஓடாதவர்கள் மிக மிக குறைவு என்றே சொல்லலாம். இதற்கு காரணம் நம் உலகில் வயது வித்தியாசம் இன்றி அவரவர் சக்திக்கு தகுந்தபடியான சோதனைகள், கெடுபிடிகள், தொல்லைகள், தொந்தரவுகள் போன்றவை அனைவருக்கும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. பல சமயங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சமாளித்து அந்த பிரச்சனையை விட்டு வெளியேறுவதுதான் நம்மில் பலருக்கு வாழ்க்கையாகவே ஆகிவிடுகிறது. இப்படி நமக்கு இயற்கையாகவே பிரச்சனைகள் வருவது ஒருபுறம் இருந்தாலும் சிலர் தாங்கள் கொண்டிருக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களாலும் தீய எண்ணத்தாலும் சில தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வதும் சில சமயங்களில் அவர்கள் சிக்கிக் கொண்ட பிரச்சனையே அவர்களுக்கு யமனாக மாறிவிடுவதை நம்மில் பலர் நேரடியாகவே பார்த்திருப்போம். மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது இயற்கையாகவே இருந்தாலும் நமக்கு வரும் சோதனைகளுக்கும் சுகத்திற்கும் நாமும் ஒரு காரணியாக இருக்கிறோம் என்பது நாம் உணர வேண்டிய ஒன்று. தடயவியல் துறை தங்கள் திறமையாலும் நுண்ணறிவாலும் சில கில்லாடி குற்றவாளிகளை சற்றும் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு கிடைத்த தடயங்களை வைத்து அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்திய வழக்குகளை வாரம் ஒரு வழக்காக பார்த்து வரும் நீங்கள் இந்த வாரம் பார்க்க போகும் வழக்கு தமிழ்நாட்டில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்று அங்கு ஒரு அப்பாவி பெண்ணை காதலிப்பது போல் நடித்து கர்ப்பமாக்கி பின்பு திட்டம் போட்டு அவளுக்கு பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டு நல்லவன் போல் தமிழ்நாட்டுக்கு திரும்பிய குற்றவாளியை இந்திய தடயவியல் துறையின் உதவியோடு கைது செய்த வழக்கு. வாருங்கள் இந்த வார தடயம் என்னவென்று பார்ப்போம். கஃபீல் நம் இந்தியாவிலிருந்து சவுதிக்கு சிறு வயதிலேயே வேலைக்கு சென்று அங்கேயே செட்டில் ஆனவர். கஃபீல் தன் ஒரே மகனை மருத்துவ படிப்பிற்காய் அமெரிக்கா அனுப்பி வைத்துவிட்டு தன் மனைவியோடு சவுதியில் வாழ்ந்து வந்தார். கஃபீல் சவுதியில் வேலை பார்த்து வந்தாலும் அவருக்கு வீட்டு வேலைகள் செய்ய தெரியாது. இந்த நிலையில் கஃபீலின் மனைவி காந்தனாவிற்கு உடல் நலம் பாதிக்கப்படவே கஃபீல் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்து காந்தனாவுடன் வீட்டு வேலைகளில் உதவியாயிருந்தார். இதே நிலையில் கஃபீலுக்கு ஆபீஸில் பலு அதிகமானது. இதனால் நினைத்த நேரத்தில் வீட்டிற்கு வந்து காந்தனாவிற்கு வீட்டு வேலைகளில் உதவ முடியவில்லை. தனியாக வீட்டு வேலைகளை செய்ய முடியாமல் தவித்தார் காந்தனா. காந்தனாவின் உடல் நலத்தை புரிந்து கொண்டு கஃபீல் தன் வீட்டு வேலைகளை செய்யவும் தான் இல்லாத நேரங்களில் காந்தனாவை பார்த்து கொள்ளவும் ஒரு வேலைக்காரி இருந்தால் நல்லது என்று யோசித்தார். அந்த யோசனையின் விளைவாய் கஃபீல் சஹானாவை சந்தித்தார். நம் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஆண்கள் பிழைப்பு தேடி செல்வது இயல்பாக இருந்தாலும் மற்ற நாடுகளில் இருந்து சில பெண்களும் வீட்டு வேலைகள், குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுதல் போன்ற வேலைகளுக்காக சவுதி வருவது மிக சாதாரணமான ஒன்றுதான். இப்படி தன் ஊரிலிருந்து சவுதிக்கு வீட்டு வேலைக்காக வந்தவள் சஹானா என்னும் இளம்பெண். இந்த பெண் திருமணமாகி 3 மாதத்திலேயே தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டு வேலை செய்ய சவுதிக்கு வந்திருந்தவள். சஹானாவை வீட்டு வேலைக்கு சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்தார் கஃபீல் முகமது. சஹானா சவுதிக்கு வந்தது அவள் தோழியோடுதான். அதன் பின் அவளுக்கும் அவள் தோழிக்கும் ஏதோ மனஸ்தாபம். அதனால் தோழியை பிரிந்துவிட்டு படாத பாடுபட்டாள் சஹானா. அதன் பின் தெய்வம் போல் கஃபீல் வந்து தன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி விட்டார் என்று மனதளவில் நினைத்துக் கொண்டாள் சஹானா. இது ஒரு புறம் இருக்க வீட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சவுதியில் மருத்துவ சான்றிதழ்களை ஒப்படைக்க வேண்டும். அதனால் மருத்துவ சோதனைக்கு தயாரானால் சஹானா. கஃபீல் முகமது தன் மனைவிக்கு துணையாயிருக்கவும் அவர்களின் வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்ள சஹானா இருந்தாலும் தங்கள் வீட்டிற்கு ஒரு ஓட்டுநர் தேவைப்பட்டதால் ஒரு நல்ல நம்பிக்கையான ஆள் இருந்தால் சவுதிக்கு அனுப்பி வைக்கும்படி
தமிழ்நாட்டில் இருக்கும் தன் நண்பர்கள் சிலருக்கு தகவல் அனுப்பினார் கஃபீல். இதைத் தொடர்ந்து ரஷீத் என்பவன், உங்கள் வீட்டில் கார் ஓட்டுநர் வேலைக்கு வர தயாராக இருக்கிறேன். கார் ஓட்டுவது மட்டுமல்லாமல் அங்கு உங்களுக்கு மிக உதவியா இருப்பேன். என்னிடம் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கிறது என்றான். ஒரு வழியாக சவுதி வந்து சேர்ந்த ரஷீதை நல்ல முறையில் வரவேற்றார் கஃபீல். ரஷீத் கஃபீலிடம், சார், நான் நன்றாக வேலை செய்வேன். எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை. நீங்கள் கொடுத்த வேலையால் தான் எங்கள் ஊரில் என்னை மதிக்கிறார்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று முதலாளி மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்த என்னென்னவோ சொன்னான். ரஷீத் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் நல்ல பையனாக இருக்கிறான். அதற்கும் மேல் இவன் நம் சொந்த ஊருக்காரன். நம்மை நம்பிதான் சவுதி அரேபியாவிற்கு வந்திருக்கிறான். இவனை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டார் கஃபீல். கஃபீல் ஆபீஸுக்கு சென்றதும் அவரது மனைவியும் தூங்க செல்வது அல்லது டிவி பார்ப்பது என்று இருப்பார். இந்த நேரங்களில் சஹானாவும் தன் வீட்டு வேலைகளை சீக்கிரம் செய்து முடித்து விடுவாள். இந்த நிலையில் ரஷீத் சஹானா அடிக்கடி ஜாலியாக தங்களின் தனிமையை போக்க ஒருவருக்கொருவர் பேச துவங்கினார்கள். இதை கஃபீலின் மனைவி தவறாக எடுத்துக் கொள்ளவில்லை. காரணம், ரஷீத் மேலும் சஹானா மேலும் அவர் நல்ல நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் சஹானாவும் ரஷீதும் தங்கள் வயதின் பலவீனத்திற்கு ஆளானார்கள். ரஷீதும் சஹானாவும் இளம் வயதினர். முதலில் நண்பர்களாக பேசிக் கொண்டாலும் காலப்போக்கில் ரஷீதும் சஹானாவும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது, சேர்ந்து வீட்டு பொருட்களை வாங்க செல்வது, சஹானா ரஷீதுக்கு அன்பளிப்பு வாங்கி தருவது, ரஷீத் சஹானாவிற்கு அன்பளிப்பு வாங்கி தருவது என துவங்கி நாட்கள் போக போக ஒருவரையொருவர் காதலிக்க துவங்கினார்கள். இந்த காதல் விவகாரம் கஃபீலுக்கு தெரிந்தால் நம்மை வீட்டை விட்டு துரத்தி விடுவார். அதனால் நம் காதல் ரகசியமாய் இருக்கட்டும். நல்ல சந்தர்ப்பம் வந்தால் நானே கஃபீல் சாரிடம் சொல்லுகிறேன் என்று கூறினான் ரஷீத். சஹானா ரஷீதின் பேச்சை கேட்டுக்கொண்டாள். தனியாக இருக்கும் போதெல்லாம் சஹானாவை தன் மனைவியாக நடத்துவான் ரஷீத். ரஷீத் மேல் கொண்ட கண்மூடித்தனமான காதலால் அவனோடு உடலுறவு வைத்துக் கொள்ள சம்மதித்தாள். இதனால் தான் நினைக்கும் போதெல்லாம் சஹானாவை தனியாக கூட்டிச் செல்வான் ரஷீத். கல்யாணத்தை பற்றி சஹானா கேட்கும் போதெல்லாம், நான் ஊருக்கு செல்லும் பொழுது உன்னையும் கூட்டி செல்வேன், என்ன நடந்தாலும் சரி நீதான் என் மனைவி என்று கூறுவான் ரஷீத். ரஷீத் சஹானாவின் காதல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் தொடர்ந்து வந்தது. சஹானா சம்பாதிக்கும் பணத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான் ரஷீத். இதனால் கஃபீல் வீடு மட்டுமின்றி அவர் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வீட்டிலும் ஏதேனும் வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படுகிறதா என்று விசாரிக்க துவங்கினான். இந்த முயற்சியில் கஃபீல் வீடு மட்டுமின்றி மேலும் 2 வீடுகளில் சஹானாவை வேலைக்கு போக சொன்னான். சஹானா மற்ற வீடுகளுக்கு வேலைக்கு போனாலும் தன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டுதான் மற்ற வீடுகளுக்கு வேலைக்கு செல்கிறாள் என்று எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை கஃபீல். இருந்தாலும் சஹானா அந்த வீடுகளில் ஏதேனும் தவறு செய்தாலோ அல்லது ஏதேனும் பிரச்சனை வந்தாலோ நான் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டேன் என்று சில நிபந்தனைகளை மட்டும் சொல்லி சஹானாவை மற்ற வீட்டிற்கு வேலைக்கு போகலாம் என்று சொன்னார் கஃபீல். சஹானாவும் ரஷீத் நினைத்தது போலவே மற்ற வீடுகளுக்கு வேலைக்கு செல்வதும் அந்த பணத்தையும் தன்னிடமே தருவதை நினைத்து சந்தோஷமடைந்தான் ரஷீத். இந்த நிலையில் ஒரு நாள் ரஷீத் சஹானாவிடம் வசந்த் என்னும் தன் நண்பனை அறிமுகப்படுத்தினான். இந்த வசந்தும் ரஷீதும் பாலிய நண்பர்கள். இப்போது வசந்தும் சவுதியில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தான். வசந்த் சஹானா ரஷீதின் உறவை கேட்டு ஆச்சரியமடைந்தான். நீ எப்படி சஹானாவை காதலிக்கிறாய் என்று கேட்க, அதற்கு ரஷீத், யார் அவளை காதலிக்கிறது, நான் சும்மா பழகி கொண்டிருக்கிறேன், அவளால் எனக்கு உடல் சுகமும் சில வீடுகளில் வேலை செய்த பணமும் கிடைக்கிறது என்றான். இதை கேட்ட வசந்த், நமக்கு இப்படி ஒரு ஏமாந்த பெண் சிக்கவில்லையே என்றான். அதற்கு ரஷீத், எதற்கு வேறு ஒரு பெண், இவளே போதும், எனக்கு எங்கள் வீட்டில் வேறு ஒரு பெண் பார்த்திருக்கிறார்கள், இனி கொஞ்சம் கொஞ்சமாக சஹானாவின் உறவை துண்டித்து விடுவேன் என்றான். தன் வீட்டில் பார்த்திருக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டு வைத்திருந்த ரஷீத் சஹானாவிடம், நான் இந்தியாவிற்கு சென்று பெற்றோரிடம் நம் காதலை பற்றி சொல்ல போகிறேன் என்று சொல்ல வந்த அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. சஹானா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், நாம் இந்தியாவிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நாம் உடனடியாக இந்தியாவிற்கு சென்று திருமணம் செய்து கொள்வோம் என்றாள். இதை கேட்டு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றான் ரஷீத். தான் சற்றும் எதிர்பாராத வகையில் சஹானா கருத்தரித்திருக்கும் விஷயத்தை எப்படி சமாளிப்பது என்று தன் நண்பன் வசந்துடன் ஆலோசித்தான் ரஷீத். இதில் இருவரும் சேர்ந்து எப்படியாவது முதலில் அந்த சஹானா வயிற்றில் வளரும் கருவை கலைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு சென்று செட்டிலான கஃபீலின் வீட்டில் வேலை செய்யும் சஹானாவும் ரஷீதும் காதலிப்பது, இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கத்தால் சஹானா ஒரு கருவை சுமப்பது கஃபீலுக்கு தெரிய வந்தால் அவர் தன் சொந்த ஊருக்கு இந்த விஷயத்தை தெரிவித்து விடுவார். எனவே அவருக்கு தெரிவதற்கு முன் தன் நண்பன் வசந்தின் உதவியோடு சஹானா வயிற்றில் இருக்கும் கருவை கலைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான் ரஷீத். சஹானாவை முதலில் கஃபீல் பார்வையில் படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்ட ரஷீத் சஹானாவை, நீ வேலையை விட்டு நிற்கப் போவதாக சொல்லிவிட்டு வேலையை விட்டு நின்றுவிடு என்றான். சஹானாவும் ரஷீத் சொல்வது போல் நான் இனி இங்கு வேலை செய்ய இயலாது என்று
கஃபீலிடம் கூறிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறினாள். எப்படியோ ஒரு வழியாக சஹானாவை கஃபீல் வீட்டில் இருந்து வெளியேற்றி விட்டோம். ஒரு தொல்லை முடிந்தது. இனி நாம் சஹானாவை தங்க வைக்க ஒரு இடம் பார்க்க வேண்டும் என்றான் ரஷீத். அதற்கு வசந்த், எதற்கு வேறு இடம்? நான் தங்கி இருக்கும் வீட்டிலேயே இன்னொரு அறை இருக்கிறது, அதில் வேண்டுமானாலும் சஹானாவை தங்க வைக்கலாம் என்றான். எப்படியோ சஹானாவை இங்கே விட்டுவிட்டு இந்தியாவிற்கு தான் போக போகிறோம். அவள் தான் போனவுடன் நிச்சயம் எங்கேயோ இருக்கத்தான் போகிறாள். அது வசந்தின் வீடாக இருந்தால் என்ன, யார் வீடாக இருந்தால் என்ன என்று யோசித்த ரஷீத் சஹானாவை வசந்த் வீட்டில் தங்க வைக்க முடிவு செய்தான். ரஷீதின் இந்த முடிவிற்கு முதலில் மறுப்பு தெரிவித்தாள் சஹானா. அதற்கு ரஷீத், நீ நம்பிக்கையாக வசந்தின் வீட்டில் தங்கலாம், ஏனென்றால் அவன் எனக்கு சிறு வயது முதலே நண்பன். அது மட்டுமல்லாமல் நீ அங்கு இருந்தால் நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று கூறினான். இப்படி ரஷீத் மிகவும் வற்புறுத்தி சொல்வதாலும் கஃபீல் வீட்டில் வேலை இல்லாத நிலையில் தங்க வேறு இடமும் இல்லாத நிலையில் வேறு வழி இல்லாமல் ரஷீத் சொல்வது போல் வசந்த் வீட்டில் தங்க சம்மதித்தாள் சஹானா. ரஷீதும் வசந்தும் திட்டம் போட்டபடி அனைத்தும் நடக்கவே அவர்கள் அடுத்தடுத்த திட்டங்கள் போட அவர்களுக்கு எளிதாயிருந்தது. வசந்த் வீட்டில் வந்து தங்கிய சஹானாவிடம், உனக்கு உடல்நிலை சோதிக்க ஒரு பெண் மருத்துவரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். கர்ப்பிணிகள் எல்லாம் அதிகம் கவனமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண் மருத்துவரை வீட்டிற்கு வரவழைத்தனர். இதனால் சஹானா ரஷீத் தன்மேல் வைத்திருக்கும் அன்பை நினைத்து மகிழ்ந்தாள். ரஷீத் பெண் மருத்துவரை வீட்டிற்கு வரவழைத்தது தன்மேல் உள்ள காதலால் என்று நினைத்திருந்தாள் சஹானா. ஆனால் அவள் நினைத்தது தவறு. சஹானா வயிற்றில் இருக்கும் கருவை கலைக்க முடியுமா என்பதை சோதனை செய்ய மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வந்தான். வந்த மருத்துவர், இப்போது குழந்தை நன்றாக வளர்ந்து விட்டது, அதனால் இந்த குழந்தையை கலைக்க முடியாது என்று கூறினார். இதை கேட்டு ஆத்திரமும் அதிர்ச்சியும் அடைந்தான் ரஷீத். ஆனால் வசந்த் இதெல்லாம் தெரியாமல் சஹானாவிற்கு கருக்கலைப்பு செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான். ரஷீத் என்னதான் சஹானாவை வெறுத்தாலும் சஹானா தன் நண்பனின் காதலி என்ற எண்ணம் கூட இல்லாமல் வசந்த் சஹானாவை தன்வசப்படுத்த என்னென்னவோ செய்து பார்த்தான். ஆனால் வசந்தின் வக்கிர புத்தி சஹானாவிற்கு தெரியவில்லை. அவனை அவள் ஒரு அண்ணனாகத்தான் பார்த்தாள். வசந்த் சஹானாவுடன் நன்றாக பேசியும் கூட அவனது வக்கிர புத்தியும் கொடூரமும் அவள் மேல் அப்படியே தான் இருந்தது. சஹானாவை என்ன செய்வது? அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டால் தான் நன்றாக மாட்டிக்கொள்வோம், தப்பிக்க வேறு வழியே இருக்காது. நாம் தவறு செய்து விட்டோமோ, எதையும் திட்டம் போட்டு சரியாக செய்வோம், இதில் எப்படி இந்த நிலை சிக்கலாகிவிட்டது என்று தனக்குள்ளேயே புலம்ப துவங்கினான் ரஷீத். இந்த நிலையில் ரஷீதிற்கு பார்த்திருந்த பெண் வீட்டிலிருந்து சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கிறார் என்பதால் நல்ல வரதட்சணையும் தர ஒப்புக்கொண்டார்கள் என்று ரஷீதின் தந்தை ரஷீதிற்கு போன் மூலம் தெரிவித்தார். இதை கேட்டு தான் இருக்கும் சூழ்நிலையில் சந்தோஷப்படுவதா அல்லது வீட்டில் சஹானா விஷயத்தை சொல்வது நல்லதா? அப்படியே சொன்னாலும் சஹானா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன பெண், அவளை எப்படி திருமணம் செய்து கொள்வது என்ற கேள்விகள் ரஷீதை துரத்தியது. பல குழப்பத்தில் இருந்த ரஷீத் வழக்கம் போல் தன் நிலையை தன் நண்பன் வசந்திடம் கூறினான். இதற்கு ஏன் நீ இவ்வளவு யோசிக்கிறாய்? உன் வீட்டில் பேசி முடித்திருக்கும் பெண்ணையே நீ கல்யாணம் செய்து கொள், எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ உங்கள் திருமணம் பற்றி உங்கள் அப்பாவிடம் பேச போவதாய் சஹானாவிடம் சொல்லிவிட்டு உன் முதலாளி கஃபீலிடம் உனக்கு திருமண ஏற்பாடுகள் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு நீ இந்தியாவிற்கு போ. இன்னும் கொஞ்சம் நாளில் சஹானாவிற்கு குழந்தை பிறந்துவிடும். அது பிறந்ததும் அந்த குழந்தையை ஏதேனும் ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டு சஹானாவிடம் குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொல்லிவிடலாம் என்றான். அதற்கு ரஷீத், நாம் குழந்தையை கொன்றுவிட்டால் தொல்லை இருக்காது, மற்றபடி நீ சொன்ன திட்டம் நல்ல திட்டம்தான், நீயும் உன் ஆசையை சஹானாவிடம் தீர்த்து கொள்ளலாம் என்றான். தாங்கள் பேசியபடியே ரஷீத் கஃபீலிடம் சென்று நான் இந்த வருட லீவுக்கு ஊருக்கு செல்கிறேன் என்றான். அதற்கு கஃபீல் அடுத்த மாதம் சென்று வா என்றார். உடனே ரஷீத், எங்கள் வீட்டில் எனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள், அதனால் 10 நாள் கூடுதலாக லீவ் வேண்டும் என்றான். அதற்கு கஃபீல், மிக்க நன்று, நல்லபடியாய் போய் வா என்றார். அடுத்தது எப்படியாவது சஹானாவை சமாதானப்படுத்திவிட்டு தன் ஊருக்கு சென்று விட்டால் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்று ரஷீத் தன் நண்பனையும் தன் திட்டத்தையும் பெரிதாய் நம்பினான். போட்ட திட்டப்படியே சஹானாவை பார்த்து பேச வந்தான் ரஷீத். நம் குழந்தை பிறப்பதற்குள் நான் இந்தியாவிற்கு போய் என் பெற்றோரை பார்த்து பேசி நம் காதலையும் அதனால் நீ சுமக்கும் நம் குழந்தையை பற்றியும் தெளிவாய் எடுத்துச் சொல்லி அவர்களிடம் நம் திருமணத்திற்கு சம்மதம் வாங்கி வந்து உன்னையும் என்னுடன் இந்தியாவிற்கு அழைத்துச் சென்று அங்கு உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். அப்படி என் பெற்றோர்கள் நம் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவர்களை அங்கேயே தலைமுழுகிவிட்டு என் நண்பன் சாட்சியில் உன்னை நான் இங்கேயே திருமணம் செய்து கொள்வேன் என்று நம்பும்படி நடித்து சஹானாவை ஏமாற்றி தான் இந்தியா போவதற்கு சஹானாவின் அனுமதியை பெற்றான். அப்பாவி சஹானாவை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையையும் நாசமாக்க இந்தியா வந்து சேர்ந்தான் ரஷீத். வந்தவுடன் தன் திருமண வேலைகள் பலமாய் நடப்பதை பார்த்த சந்தோஷத்தில் சவுதியில் தன் நண்பனிடம் கொடுத்த வேலை என்னவாயிற்று என்று பார்க்க
வசந்துக்கு கால் செய்தான் ரஷீத். இங்கு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் சஹானாவிற்கு குழந்தை பிறந்துவிடும். பிரசவம் பார்க்க ஒரு ஆள் பார்த்து வைத்திருக்கிறேன். நாளையோ நாளை மறுநாளோ உன் தொல்லைகள் எல்லாம் முடிய போகிறது என்று ரஷீதிற்கு சந்தோஷமும் நிம்மதியையும் தந்தான் வசந்த். சஹானாவிற்கு பிரசவம் நடந்து குழந்தை பிறந்தவுடன் எந்தவித இரக்கமும் இன்றி குழந்தையின் மேல் தன் திட்டத்தை நிறைவேற்றினான் வசந்த். எந்தவித தடயமும் இன்றி குழந்தையின் சடலத்தை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அதை தன் நண்பனுக்கு போனில் சொல்லிவிட்டு சென்று விட்டான். எல்லாம் நினைத்தது போல் முடிந்து விட்டது என்று நிம்மதியாயிருந்த ரஷீதிற்கும் வசந்திற்கும் கெட்ட காலத்தை துவங்கி வைத்தான் குப்பை தொட்டியை சுத்தம் செய்பவன். நம்மூர் போல் சவுதி இல்லை. 5 அல்லது 6 வீட்டிற்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அந்த குழந்தை இருந்த குப்பை தொட்டி எந்த வீட்டிற்கு சொந்தமானதோ அந்த வீட்டில் இருப்பவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் குற்றவாளி சிக்காமல் போகவே இந்த வழக்கு தடயவியல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தங்கள் தடய வேட்டையை கிடைத்த குழந்தையின் உடலில் இருந்து துவங்கியது. அந்த குழந்தையின் பிரேதத்தை பரிசோதித்த பின் அந்த குழந்தை பிறக்கும் போது உயிரோடு தான் இருந்திருக்கிறது. அதன் பின் தான் இந்த குழந்தையை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. இந்த குழந்தையின் டிஎன்ஏவை எடுத்து வருடா வருடம் பிசிக்கல் டெஸ்ட் செய்யும் அனைத்து ஆஸ்பத்திரிகளுக்கும் அனுப்பி இது ஏதேனும் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகிறதா என்று தன் தடய வேட்டையை துவங்கியது. இந்த தேடுதலின் பலனாய் இந்த குழந்தை ரஷீத் சஹானா என்பவர்களின் டிஎன்ஏவோடு பொருந்துகிறது. இந்த இருவரும் கஃபீல் என்பவரின் வீட்டில் வேலைக்கு சேர்வதற்காக பிசிக்கல் டெஸ்ட் எடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து கஃபீலும் அவரது மனைவியும் விசாரிக்கப்பட்டனர். இந்த விசாரணையில் ரஷீத் இந்தியாவிற்கு சென்றிருப்பது தெரிய வரவே இந்திய தடயவியல் துறையின் உதவி நாடப்பட்டது. இவர்கள் தேடும் ரஷீத் தமிழகத்தில் இருக்கிறார். இந்திய காவல்துறையும் தடயவியல் துறையும் ரஷீதை விசாரித்தது. HLA ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன் இதிலிருந்து வெள்ளை அணுக்கள் ஒயிட் கார்பசல்ஸ்ல குரூப் கண்டுபிடிப்போம். இதுல 900 மில்லியன் குரூப் கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல HLA வந்து கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப டிஎன்ஏல 100% அறுதிட்டு இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த விசாரணையில் ரஷீத் தான் அப்பாவி என்று முதலில் சொன்னாலும் ரஷீத் சற்றும் எதிர்பாராத வண்ணம் தன் நண்பன் வசந்த் குழந்தையை கொன்று குப்பை தொட்டியில் போட்ட குப்பை தொட்டி இருந்த இடமும் உனக்கு சவுதியில் இருந்து கால் செய்த இடமும் ஒன்றாக இருக்கிறது, அது எப்படி என்றெல்லாம் தடயவியல் துறையின் கேள்விக்கு மிரண்டு நான் சஹானா என்ற பெண்ணை சவுதியில் காதலிப்பது போல் ஏமாற்றி அவளை கருவுறச் செய்தேன். அதன் பின் இப்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அந்த குழந்தை இருந்தால் அது நமக்கு தொல்லையாக இருக்கும் என்பதால் அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை கொலை செய்யும்படி என் நண்பன் வசந்திடம் சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் தெரியாதது போல் இந்தியாவிற்கு வந்துவிட்டேன். வசந்தும் நான் சொன்ன எல்லாவற்றையும் முடித்து விட்டான். ஆனால் நான் சற்றும் எதிர்பாராத வண்ணம் இன்று எனக்கு பிறந்த குழந்தையின் டிஎன்ஏவே என்னை பிடிக்க தடயமாகிவிட்டது என்றான். இதைத் தொடர்ந்து ரஷீதின் போன் கால்ஸ் ரெக்கார்டில் இருந்து அவன் அடிக்கடி வசந்திடம் போனில் பேசியதை ஆதாரமாய் வைத்து வசந்த் விசாரணைக்கு அழைக்கப்பட்டான். இந்த விசாரணையில் அவன்தான் குழந்தையை கொன்றான் என்பதை ஒத்துக்கொண்டான். அது மட்டுமல்லாமல் சஹானாவை ஒரு ரகசிய அறையில் அடைத்து வைத்துள்ளான் என்பது தெரிய வந்து சஹானா மீட்கப்பட்டாள். ரஷீத் கைது செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் என்றாலும் இந்த வழக்கு சவுதியில் துவங்கப்பட்டதால் ரஷீத் சவுதி போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டான். சஹானாவின் குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக வசந்திற்கும் இந்த குற்றங்களுக்கு திட்டம் போட்டுக் கொடுத்து சஹானாவை காதலிப்பது போல் ஏமாற்றிய குற்றத்திற்காக ரஷீதிற்கும் ஆளுக்கு 3 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டது. இப்போது வசந்தும் ரஷீதும் சவுதி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணம் நம்மால் ஏமாற்றப்படுபவர்கள் நம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைதானே தவிர நம்முடைய சாமர்த்தியம் இல்லை. என்னதான் திட்டம் போட்டு ஒரு குற்றத்தை செய்தாலும் அந்த குற்றமே நம்மை காட்டிக் கொடுத்து விடும் என்பதற்கு இந்த வார வழக்கும் ஒரு உதாரணம். அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.